ஹாய். நம்ம முக்கியமான விஷயம் ரொம்ப யோசனையே பண்ணாமல் இருந்தோம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு லேசர் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கார்னியாவில் தான் நம்ம அந்த லேசர் சர்ஜரி பண்ணுறோம். நான் பல வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனால் நிறையா இடத்துல போகும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்கள் கார்னியா தின்னாக இருக்குது, உங்களோட கார்னியா ஸ்டீப்பாக இருக்குது, உங்களோட கார்னியா ஃப்ளாட்டாக இருக்குது, உங்களோட பவர் அதிகமாக இருக்குது, இல்லை உங்களோட பவர் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட கார்னியா தின்னாக இருந்தால் லேசிக் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஓரளவுக்கு தின்னாக இருந்தால் ஃபெம்டோ ஃப்ளாப் பண்ணலாம்பாங்க. ஆனால் ரொம்ப தின்னாக இருந்தால் லேசிக்கும் பண்ண முடியாது, ஃபெம்டோ ஃப்ளாப்பும் பண்ண முடியாது. இது ஸ்மைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அதுலேயுமே கார்னியா தின்னாக இருந்தால் ஸ்மைல் பண்ண முடியாது. இது சில பேருக்கு ஆஸ்டிக்மேட்டிசம்னு சொல்கிறோம், பார்த்துருப்பீங்க. ஒரு பவர் போட்டு அதுக்கு பின்னாடி ஒரு 10, 180, 90 அப்படின்னு எழுதியிருப்போம். அது ஆஸ்டிக்மேட்டிசம்னு பேர். அந்த ஆஸ்டிக்மேட்டிசம் ஓரளவுக்கு மேலே இருந்தால் ஸ்மைலில் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தது கார்னியா ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தால் ஃப்ளாப் கட் பண்ண முடியாது. கார்னியா ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சானா சில ப்ரொசீஜர்ஸ் இதில் லேசிக் எடுபடாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? நம்ம கடைக்கு போகிறீங்க, ஒரு சட்டை பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் சைஸ் என்னவோ அந்த சட்டை தானே வாங்குவீங்க. ஆனால் அது 42 தான் நம்ம வாங்கணுன்றதுக்காக நம்ம வெயிட்டை ஏற்றவோ நம்ம வெயிட்டை குறைச்சிட்டோ போயா நம்ம கடைக்கு திரும்பி போகிறோம்? நிச்சயமாக இல்லை. அதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் சொல்கிற டிரான்ஸ் எபித்தீலியல் கான்டூரா லேசரில் பண்ணும்போது, கார்னியல் வேவ் ஃப்ரண்ட் கைடடாக பண்ணும்போது நம்மளால் லார்ஜர் ரேஞ்ச் ஆஃப் பவர்ஸ் பண்ண முடியும். இதை இந்த முன்னாடி சொன்ன லேசிக்கில், ஸ்மைலில், ஃபெம்டோவில், ஃப்ளாப்பில் இதிலெல்லாம் என்ன பண்ணுறோமோ அந்த பவரையும் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஒன்று, ஸ்மைலில் கார்னியல் அபரேஷனை கரெக்டே பண்ண முடியாது, அதையும் இதில் கரெக்ட் பண்ண முடியும். சிலிண்ட்ரிக்கல் பவர் அதிகமாக இருந்தாலும் கரெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கார்னியா ஃப்ளாட்டாக இருந்தாலோ ஸ்டீப்பாக இருந்தாலோ இந்த மிஷினே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். த மோஸ்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்க முடியும்? நம்ம கண்ணை தொடாமல் பண்ணணும், அது இதில் முடியும். அதே மாதிரி சேஃபஸ்ட்டு அதுவும் இதுதான். அதே மாதிரி பெஸ்ட்டு ரிசல்ட்ஸு அதுவும் இதுதான். இதை பொறுத்தவரையிலும் நம்ம பண்ணுறது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, பிளேட் ஃப்ரீ, ரொபாட்டிக் லைட், ஜீரோ டச் லேசர் ட்ரீட்மெண்ட். இதனால தான் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சொல்கிற ப்ரொசீஜர் த சேஃபஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் யுவர் கார்னியா. அதே மாதிரி நம்ம ப்ரொசீஜரை தேர்ந்தெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ப்ரொசீஜர் நம்ம கார்னியாவுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். இதுதான் சயின்டிஃபிக்கலியும் ரைட்டு, காமன் சென்ஸோட பார்த்தாலும் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஜஸ்ட் அவைல் டிரான்ஸ்எபித்தீலியல் கான்டூரா கார்னியல் வேவ் ஃப்ரண்ட் கைடட் லேசர் ட்ரீட்மெண்ட் to get the best possible vision for the rest of your life.